சார், என்ன வேணும்? சாரை பார்த்து பேச வந்தேன். சார் தூங்கிட்டு இருக்காரு, எந்திரிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. இப்ப போங்க. இல்ல, ஷெட்யூல் லேட் ஆச்சுன்னா திட்டுவாரு. எழுப்புனா கொன்னுடுவாரு, பரவாயில்லையா? இதுக்கப்புறம் எழுப்பலாமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ ராமா, இது வேற இருக்கா? பேசாம ஹால்ல போய் வெயிட் பண்ணலாம். ஐயோ, டியூட்டிக்கு வந்து எழுப்பலன்னா திட்டுவாரே. இதுக்கு வம்பு, எழுப்புவோம். சார், சார், என்ன சத்தத்தையே காணோம்? ஐயோ ராமா, இந்த கிருஷ்ணனை எப்படி எழுப்புறதுன்னே தெரியலையே. அலாரம் வச்சிடலாம். ஐயோ சார், விடுங்க சார், விடுங்க சார், 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 விடுங்க சார். Come on, Chalu, darling. I miss you, baby. Come to me. Come to me. எனக்கு கனவு கூட கொடுத்துன பண்ற மாதிரி தான் வரும் போல. Hi, Raji. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன ராஜியா? How beautiful you are. வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு கூட விடுறதே இல்ல. எல்லா பொண்ணுங்களும் கனவுல வராளுங்களா? Come on, Raji, baby. Come on. விடுங்க. வெனிஸ்ல இருந்து ஒரு ஸ்காட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் டேக் இட். ப்ளீஸ். என்னோட கிட்ட காலம் இவன் கிட்ட வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. என்னோட செப்பலாம் அறந்துருச்சு, கொஞ்சம் சரி பண்ணி தரியா? என்ன என்ன சொன்னீங்க? புரியலையே. செருப்பு பிஞ்சா தூக்கி எறிய வேண்டியதானே, அல்பத்தனமா சேஃப்டி பின் மாட்டிட்டு இருக்க. நட்சத்திரா, அத்த அது வந்து just shut up. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? டென்ஷன் ஆகாதீங்க அத்த. இது என்ன பிஞ்ச செருப்ப சரி பண்ற இடமா என்ன? நடு வாசல்ல உட்காந்து பிஞ்ச செருப்ப சரி பண்ணிட்டு இருக்கான். அதனால இப்ப என்ன கெட்டு போச்சு? இவன் நடந்துக்கிறத பார்த்தா மாமாவோட செக்ரட்டரின்னு யாராவது சொல்லுவாங்களா? வசுந்தரா அர்ஜுனுக்கு செக்ரட்டரி, பாடி கார்டு கிடையாது. ஆனந்த், செக் புக்கும் ஸ்டாம்பும் எடுத்துட்டு வா. சரிம்மா. வசுந்தரா, இது JKR குரூப் ஆஃப் கம்பெனிஸோட MD அர்ஜுனோட செக் புக். இதுல அர்ஜுனோட சைனுக்கு பதிலா ஸ்டாம்ப் பேட் இருக்கு. இங்க வாமா. இந்த இது எதுக்கு மேடம் என்கிட்ட கொடுக்கறீங்க? இது உங்ககிட்ட இருந்தா நீங்க பொறுப்பா செலவழிப்பீங்கன்னு அம்மா நினைக்கிறாங்க. இந்த செக் புக் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அம்மா நினைக்கிறது சரின்னு அர்த்தம். கரண்ட் அக்கவுண்ட்டை எல்லார்கிட்டயும் டீல் பண்ண கொடுக்க கூடாது அத்தை.
அக்கவுண்ட்ஸ் டீல் பண்றதுக்கு கேரக்டர் தான் முக்கியம். அது வசுந்தரா கிட்ட இருக்கு. வசுந்தரா, இந்த செக் புக் புடி. வாங்கிக்கோ. அர்ஜுன் சந்தோஷத்துக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண. ஆனா அவன் கெட்டு போகாம பாத்துக்கோ. இவளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து இவ்வளவு வேலையை விட்டு துரத்தல. என் பேர் நட்சத்திரா இல்ல. உத்தமன். அம்மா. இந்தம்மா, இது உனக்குதான். பிரியத்தோட கொடுத்தா மறுக்காம வாங்கிக்கணும். வாங்கிக்க. திறந்து பாரு. அம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிப்பா. பாருங்கம்மா. தேங்க்ஸ் மேடம். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் எப்பவும் காப்பாத்துவேன் மேடம். ரொம்ப சந்தோஷமா. ஏய், என்னடி போனையே பாத்துக்கிட்டு இருக்க? இன்னும் ஆனந்த் கிட்ட இருந்து போன் வரலையா? எங்க பாட்டி? நான் அவரோட போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி. சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்ல போதுமா? ஆனந்த் கால் பண்ணனும்னா நீ ஏதாவது பண்ணணும்ல. இன்னும் என்ன செய்ய சொல்ற? ஆனந்த் என்ன கண்டுபிடிக்கலனா நான் செத்து போயிடுவேன்னு கூட சொல்லிட்டேன் பாட்டி. சரி சரி, அப்படின்னா சொன்னதை செய். அப்ப என்ன செத்து போக சொல்றல? ஐயே, பைத்தியக்காரி பைத்தியக்காரி. சொல்றதெல்லாம் அப்படியே செஞ்சிடக்கூடாது. செஞ்சிருவேன் அவனை பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு சில வார்த்தைய அப்படியே காத்துல விட்டுறணும். ஒரு சில வார்த்தைய அப்படியே கபக்குன்னு புடிச்சுக்கணும். ஐயோ, நீ குழந்தை மாதிரி. உனக்கு இந்த சாதாரண விஷயம் கூட தெரிய மாட்டேங்குது. நீ ஒண்ணு செய். அந்த போன் எடுத்து அவனுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடு. என்னன்னு பண்ணணும்? அது என்னையே கேளு. இந்த பாரு, நடுக்கடல்ல மூழ்கி சாக போறேன். அந்த ஜேகேஆர் ஃபேமிலில இருக்கிற ஆனந்த் என்ன காப்பாத்த வரலன்னு போடு. ஐயோ, இத வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே. எந்த வேலை சொன்னாலும் உருப்படியாவே செய்யறது இல்ல. ஆனா வாய் மட்டும் காது வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் ஒத்துக்கிற தம்பி. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் என்ன கோத்து விட்டு நீங்க பின் வழியா ஓடிடுறீங்க. நீங்க பண்ண ரைட்டு, நான் பண்ண தப்பா? ஐயோ, சாக போறன்னு எழுதிருக்காளே. என்னாச்சு தம்பி? என்னாச்சு? நடுக்கடல்ல முங்கி சாக போறப்ப கூட என்ன காப்பாத்த கை கொடுக்காத ஆனந்த். தம்பி, உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு நூல் அளவு தான் தம்பி வித்தியாசம். என்னது? ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அண்ணன் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றாரு. நீங்க யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் பண்றீங்க. ஆக மொத்தம் நீங்க ரெண்டு பேருமே கோபியர் கொஞ்சம் ரமணா. ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. பாட்டி, பாட்டி ஆனந்த். தெரியுது என் கண்ண என்ன நொல்லையா? நீ பேசு, எடுத்து பேசு. நீ பேசுடி மக்கா, பேசுடி, பேசி தொலை, பேசு. ஹலோ ஆனந்த். யாருங்க நீங்க? ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? யாருன்னு கேக்குறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலல்ல. நான் உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து உங்க கண்ணு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்கணும்னு தானே நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. தலை வெடிக்கிற அளவுக்கு யோசிச்சிட்டேன். அப்பயும் நீங்க யாருனே தெரியலங்க. ஏதாவது சின்ன க்ளூவாவது கொடுங்களேன் ப்ளீஸ்.
நட்புக்கு எப்பவுமே குறுக்கு வழி கிடையாது ஆனந்த். கண்டுபிடிங்க, இல்லனா போனை வைங்க. பாய். ஹே ஹலோ ஹலோ ஹலோ. ஏன்டி இப்ப போனை கட் பண்ண? ரொம்ப நேரம் பேசினா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. கொஞ்சம் டென்ஷன் பண்ணணும். நீ ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் ராசாத்தி, என் பேத்தி அப்படியே என்ன மாதிரியே இருக்காளே. ஆமா, என் ஜாடியில இருக்கல, அப்படிதான் இருப்ப. அடிச்சுக்கோ 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 அடிச்சுக்கோ. சரி சரி சரி, அடிச்சுக்கோ 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 அடிச்சுக்கோ. ஐயோ ஆண்டவா. ஏய், இங்க என்ன நின்னு சும்மா பேசிட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. இன்னியோட உன் வேலை காலி. என் அத்தைய வச்சே உன்னை விரட்டி அடிக்கிற அளவுக்கு நான் செய்யறேன் பாரு. இந்த செக் லீஃப்னால உனக்கு இங்க வேலையே போக போகுது. கும்பகர்ண மாதிரி இவ்ளோ நேரம் தூங்குவேன்னு தெரிஞ்சிருந்தா வீட்ல அம்மாக்காவது வேலை செஞ்சுட்டு வந்திருக்கலாம். வெயிட் பண்ணி டென்ஷன் தான் ஆகுது. டேய் தம்பி, எனக்காக கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிடா. அச்சச்சோ, லஞ்ச் டைம் ஆயிடுச்சா? ஆமா மேடம். எங்க இன்னும் அவர் எழுந்திருக்கவே இல்ல. லஞ்ச டைனிங் ஹால்ல வச்சுட்டு கூப்பிடலாம்ல. எதுக்கு எல்லாத்தையும் மேல ரூம்க்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த லஞ்ச் அர்ஜுன் சாருக்காக, அதான் அவர் ரூம்க்கு எடுத்துட்டு போறோம். இவ்ளோவா? ஒருத்தருக்கு இவ்ளோ வெரைட்டியா? ஆமா மேடம், இவ்வளவு ஐட்டமும் எடுத்துட்டு போனாதான் கொஞ்சமா சாப்பிடுவாருன்னு எடுத்துட்டு போறோம். மேடம், நீங்க இன்னும் சாப்பிடல, வந்து சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். நான் ஒண்ணு வீட்ல சாப்பிடுவேன், இல்ல கோயில்ல சாப்பிடுவேன். வேற எங்கேயும் சாப்பிட மாட்டேன். ஆமா, சார் எழுந்திருச்சிட்டாரா? இல்ல மேடம், இன்னும் எந்திரிக்கல. அடி இளவெடுத்தவளை, எதுக்கு இப்படி கத்துற? நீ கண்ணு மூடு. கண்ணை மூடிட்டு தானே இருந்த. மறுபடியும் கண்ணு மூடு. மூடுறேன். ஐ, ரொட்டி. லூசு பாட்டி, இது ரொட்டி இல்ல, பீட்சா. என்னவோ இளவு குடி. இந்த பாட்டி. என் தங்கம், என் செல்லம், என் முத்து, என் வைரம், என் வெள்ளி. எனக்கு எல்லாமே நீ மட்டும் தாண்டி. நீ ஒருத்தி மட்டும் தாண்டி எனக்கு பேத்தி. இந்த வீட்டுல இன்னொருத்தி இருக்காளே, அந்த ஓட்டாம்பர, எப்ப பார்த்தாலும் துளசி தீர்த்தம், தொன்னையில கொஞ்சம் தயிர் சாதம், இதை விட்டா வேற எதையுமே வாங்கிட்டு வர மாட்டான். இதெல்லாம் என்ன பாட்டி? நான் மட்டும் ஜேகேஆர் வீட்டு மருமகள் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னை கிச்சன்லயே தான் வச்சிருப்பேன். கிச்சன்லயா? அப்ப என்னடி, நாங்க சமையக்காரி ஆக போறியா? ஐயோ பாட்டி, நீ வேற. நீ கிச்சன்ல உட்கார்ந்து உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே 24 hours நீ ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்.
அடியே நீ மட்டும் ஜேகேஆர் வீட்டு மருமகள் ஆயிட்டா நான் ஏன் கிச்சன்ல போய் உட்கார போறேன்? அந்த வீட்டோட மொத்த அதிகாரத்தை அப்படியே கைக்குள்ள கொண்டு வந்துட மாட்டேன். அந்த வீடே நான் சொல்றது மட்டும் தான் கேட்கும். அங்க ஏன் ராஜ்யமா தான் இருக்கும். சரி, ஆனந்த் பையலுக்கு போன் பண்ணியா? இப்பதான் பேச போறேன். பேசு. அண்ணன் வேற எல்லாரும் முன்னாடி அந்த பொண்ணை பத்தி சொல்லிட்டாருன்னா அசிங்கமாயிடுமே. அதை யோசிச்சாவே தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஐயோ, அவதானே கால் பண்றா. ஹலோ ஹலோ, உங்களுக்கு 100 வயசுங்க. ஹலோ, அவ்வளவு வயசுலாம் எனக்கு இல்ல. ஐயோ, அப்படி சொல்லலங்க நானு. நீங்க 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழ்வீங்கன்னு சொன்னங்க. அத்தனை வருஷம் நான் இருந்தா கூட நீங்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்க போல. ஏங்க, அப்படிலாம் இல்லங்க. நான் இன்னும் யாருன்னு உங்களுக்கு தெரியலல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்கிற இம்பார்ட்டன்ட் இவ்வளவுதானா? நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் நீங்க யாருன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியலங்க. சத்தியமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலங்க. அப்படின்னா நான் உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா கூட நீங்க என்ன கண்டுபிடிக்க மாட்டீங்க போல. அப்படிலாம் இல்லங்க. ஒரு தடவை என் முன்னாடி வந்து நில்லுங்களேன், கண்டிப்பா நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? ஆமாங்க, என்ன நம்புங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். அப்படின்னா நாளைக்கு நீங்க வழக்கமா வர கோயிலுக்கு நான் வரேன். நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம். கோயிலுக்கா? எப்போ வருவீங்க? நீங்களே டைம் சொல்லுங்க. நாளைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு கோயிலுக்கு வந்துருங்க. ஓகே. சரிங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் நாளைக்கு காலையில ஷார்ப்பா 8 மணிக்கு கோவில்ல இருப்பேன். நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாப்போம். ஓகேங்க, பை. ஆனந்த் நாளைக்கு கோவிலுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. பாட்டி, நான் எந்த கலர் சாரி கட்டிட்டு போட்டேன்? கண்ட்ரி ப்ரூட். என்னடி வில்லேஜ் கேர்ள் மாதிரி சாரி கட்டிட்டு போட்டுமான்னு கேக்குற? ஆனந்த் யாரு, எப்படிப்பட்ட குடும்பம்? அவன் முன்னாடி ஒரு வில்லேஜ் பொம்பளை மாதிரி சாரி கட்டிட்டு போறியா? ஜேகேஆர் குடும்ப வாரிசு வரனா சும்மா மிரட்டலா பார்த்த உடனே அப்படியே அசந்து போற மாதிரி குட்டியா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போக கூடாது. அடியே, உன்னை பார்த்த உடனே அவன் போட்டிருக்கிற கண்ணாடி அப்படியே தெரிச்சு வேணும், அப்படி போகணும்டி நீ. ஓகே. தின்றலா மாடி, ரொம்ப பசிக்குதுடி. சாப்பிடு பாட்டி. இருக்கே. யாரா இருக்கீங்களா? சார் இன்ஸ்டர். சார், ஏய், யாரா இருக்கீங்களா? சார் வந்துட்டேன் சார். சார், பேஸ்ட் பிரஷ்ங்க. பேஸ்ட் இங்க இருக்கு. சார், எப்ப கூப்பிட்டா எப்ப வரீங்க? சாரி சார். என்னது இது? உங்களுக்கு லஞ்ச் சார். எல்லாம் வெஜிடேரியனா இருக்கு. நான் என்ன சாப்பிடுவேன் என்ன சாப்பிட மாட்டேன்னு கூட தெரியாது உனக்கு. கிளியர் திஸ். போங்க எடுத்துட்டு. இன்னொரு half an hour ரெடியா இருப்பேன். ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணு. சார், மார்னிங் இருந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஆஃப்டர்நூனுக்கு சேஞ்ச் பண்ணதால எல்லாத்துக்கும் கால் பண்ணி இனிமே தான் சார் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏய், நீ ஃபிக்ஸ் பண்ண டைமை நான் ஃபாலோ பண்ணுமா? என் டைமை தான் நீ ஃபாலோ பண்ணணும். சரி சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? போய் யோசிச்சு வா. ஏய், என்னையா ட்ரெஸ் இது? ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வா போ. சார், போட மாட்டியா? வேஸ்ட் வேஸ்ட். இதெல்லாம் கரெக்டா கொடு.